ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐஸ் அகாடமி. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டி 2024 ப்ரிலிமினரி எக்ஸாம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெயின்ஸ் ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது? டிஎன்பிசிலேருந்து டிசம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எப்போ வரப்போகுது இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 4 2024 சிவியோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ அந்த கவுன்சிலிங் 2025 ஜான்வரியில் நடக்க போகிற கவுன்சிலிங்க்கு ஒரு சில பல இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நீங்கள் கவுன்சிலிங் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இன்னையோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அந்த குரூப் 2 ரிசல்ட், அதாவது ப்ரிலிமினரியோட ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் டிஎன்பிசி சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ டிசம்பரில் கண்டிப்பாக வந்துருமா நிறைய பேர் டவுட் இருக்குது. இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்களோட ஆனுவல் பிளானர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக டிசம்பர் வந்துடும். ஸோ டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டிசம்பர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இல்லைனா பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் டிஎன்பிசினால் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மெயின்ஸ் வந்து பிப்ரவரியில் கண்டக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்காக மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 140 50 இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான். ஏன்னா அவங்க தான் ரொம்பவுமே ப்ரெஷராக இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ரெண்டு சைடும் இல்லாமல் ஒரு ஏனிக் ஒரு இதில் நடுவில் நிற்கிற மாதிரி, இந்த சைடும் போக முடியாமல் அந்த சைடும் போக முடியாமல், குரூப் 4 2025 ப்ரிப்பேர் பண்ண முடியாமையும், குரூப் 2 இப்போ நம்ம எழுதின குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் நடுவில் நின்றுருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வீடியோ. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க. இப்போ 150க்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் 140லேருந்து 50 இருக்கவங்களுக்கு தான் அந்த ஒரு இந்த சைடு போகிறது, அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை ப்ரிலிமினரியோட ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, ஸோ இந்த டவுட் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருக்கிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் இந்நேரம். ஏன்னா வந்து செப்டம்பரில் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்கோ 1.5 வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 150க்கு மேலே இருந்துச்சுன்னா நாமளும் நம்ம கட் ஆஃப் டிஸ்கஷனில் சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து 150க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து குரூப் 2 இல்லை குரூப் 2Aவோட நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 160க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 2வில் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 150லேருந்து 60 இருக்கும்போது குரூப் 2Aவோட மெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆரம்பிச்சிருங்க. இந்த 140லேருந்து 50 இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு எப்படி பண்ணுறதுனே தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இந்த 140 எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஆல்ரெடி வந்து குரூப் 4 படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த தமிழ் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஒரு 60 மார்க் வந்து தமிழ்லே வருது. ஸோ தமிழ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து ஒரு 27 டாபிக் கிட்ட இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசனிங் மாதிரி தான் டாபிக்ஸு. ரொம்ப வந்து அந்த ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி அந்த மாதிரி கஷ்டமானதெல்லாம் கிடையாது. அதனால் மென்சுரேஷன்லாம் கொஞ்சம் தலைவலி பிடிச்சது அதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ரீசனிங், அது எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனது தெரியும். ஸோ அந்த மாதிரி ரீசனிங்காக ஃபுல்லாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெண்டுமே ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து இருக்குது. பாலிட்டி ஒரு யூனிட் இருக்குது. அதில் வந்து 30 கேள்வி வருது. ஸோ வந்து அந்த 30 கேள்விக்கும் நீங்கள் வந்து பாலிட்டி வந்து ஆல்ரெடி நான் படித்தது தான். ஸோ வந்து அந்த பாலிட்டியை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் இதையே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மீதி இருக்க போகிறது ஒரு 4 யூனிட் தான். அதை நாம் எப்படியோ வந்து அந்த 4 யூனிட் பெரிய வெயிட்டேஜ் இல்லை. ஒன்று பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மில் வந்து 20 கேள்வி கேட்பாங்க. மீதி இருக்கிற 3 யூனிட்டில் 15. அதில் ஒரு எக்கனாமிக்ஸ் ஒன்று இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்று இருக்கும், இன்னொரு யூனிட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி இந்த 3 கவர் பண்ணிங்கனாலே ஒரு 130 மார்க்ஸ், அதாவது 200க்கு ஒரு 130 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட வெயிட்டேஜ் வந்து கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி 4 யூனிட் வந்து நம்ம ஒரு மந்தில் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ வந்து இப்போ இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த 140 எடுத்தவங்க வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து ஹெவியாக படிக்க வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டாக நீங்கள் ஒரு மாட்ரேட்டாக ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours வந்து இந்த குரூப் 2A கூட மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம ரிசல்ட் வந்து வந்துடும். அதாவது 6ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்டடியை நம்ம பூஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.